அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தின் நிலவரம் தற்போது என்னவாக இருக்கின்றது? அங்கு தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா ஸ்டேல் தாக்குதலை எதிர்பார்த்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சம்பவத்தை அணு ஆயுத நிலைகளுக்கு அருகே செய்திருக்கின்றார்கள். அதே போல ஈரானிய கடற்படை புதியொரு நகர்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் தீ பரவிக்கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட பகுதிகளில் தீ கொழுந்துவிட்டிருந்த சூழ்நிலையில் குறைந்தது 6 பிராந்தியங்களில் முக்கியமான 6 உபநகரங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸின் 6 மிக முக்கியமான பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 3 பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாகவும் இன்னும் 3 பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை, தீயின் பிடியில் சிக்கியிருப்பதான செய்திகளை தீயணைப்பு படை அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். குறைந்தது 6 இடங்களில் 3 இடங்களில் மிக கடுமையான முயற்சிகளின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பாலிசேட்ஸ் பகுதியில் பரவிய தீ 42% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏட்டன் மற்றும் கார்ஸ்டினின் பெரும்பாலான பகுதிகள் இன்னமும் தீயின் பிடியில் சிக்கியிருப்பதாக அவர்கள் வெளியிட்ட தகவலில் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தீ பரவி இருக்கக்கூடிய 3 பிரதேசங்களிலும் கூட முன்பு இருந்ததை விட ஓரளவு தீயின் உடைய வீதம் குறைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அடுத்து வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்தால் அல்லது மிக கடுமையான காற்று வீசினால் தீ பரவக்கூடிய ஆபத்து மிகப்பெரிய அளவில் இருப்பதாக அவர்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான நேரமாக இருக்கின்றது. ஏனெனில் தீயணைப்பு படை வீரர்கள் ஆயிரக்கணக்கில் களமிறக்கப்பட்டும் அதிநவீனமான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் பல்வேறுபட்ட சாதனங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டும் கூட தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அமெரிக்க வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு தீ விபத்தாக இது பதிவாக இருக்கிறது. 16,000 ஹெக்டேயர் பரப்பளவு எரிந்து நாசமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள், ஆயிரக்கணக்கான ஆடம்பர விடுதிகள், ஆயிரக்கணக்கான உல்லாச விடுதிகள், பல நூற்றுக்கணக்கான பிரபலங்களின், அது ஹாலிவுட் ஆக்டர்களாக இருக்கலாம், பிரபல வர்த்தகர்களாக இருக்கலாம், அமெரிக்க அரசியல் முக்கியஸ்தர்கள் என, ஏனெனில் நியூயார்க்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவின் முக்கிய நகரமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் காணப்படுகின்றது. அவை முற்றுமுழுதாக எரிந்து நாசமாக இருக்கின்றன. பல நடிகர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தங்களினுடைய சில உடைமைகளை கூட எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு தீ வேகமாக பரவியதால் தாங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் முகமாக மயிரிழையில் ஓடி தப்பி இருக்கின்றோம். இந்த தீ விபத்து தமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா இப்போது மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் காணப்படும் நிலையில் அமெரிக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு பலரும் தற்போது முன்வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கனடா தன்னுடைய விமானங்களூடாக, தீயணைப்பு ஹெலிகாப்டர்கள் ஊடாக அந்த காட்டு தீ பரவி இருக்கக்கூடிய இடங்களில் அணைப்பு முயற்சிகளில் அமெரிக்க தீயணைப்பு படையுடன் ஈடுபட்டிருந்தார்கள். அதேபோல உக்ரைன் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவி வழங்கும் ஒரு நாடாக இருப்பதால் உக்ரைனின் உடைய தீயணைப்பு வீரர்களும் அங்கு களமிறங்கி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு உதவ தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நாடுகள் உதவுவது சாதாரண விடயம். ஏனெனில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அல்லது அமெரிக்காவுடன் இணைந்த நாடுகள் என்று இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பும் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் உடைய தலைவர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்து வரும் தீ விபத்திற்கு உதவ மீட்பு குழுக்கள், நிவாரணப் பொருட்கள் மற்றும் தொழிலாளர்களை அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா கேட்டுக்கொண்டால் உடனடியாக எங்களுடைய தீயணைப்பு படை வீரர்கள் அங்கு களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல், ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல், ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தாலும் கூட இந்த இக்கட்டான நேரத்தில் அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம் என ஈரான் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நிச்சயமாக போற்றுவதற்குரியது, பாராட்டுக்குரியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பால் ஈரான் நேரடியாக இறங்கி வந்து கூறியிருக்கின்றார்கள், இந்த தீயணைப்பு படை வீரர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டால் உடனடியாக நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அனுப்ப தயாராக இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை
ஈரான் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாங்கள் போர் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் காசாவில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படாவிட்டால் இந்த போர் ஒரு ஈரான் இஸ்ரேல் இடையிலான போராக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிக கடுமையான ஒரு போக்கை உடையவர். டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்திலேயே ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் அங்கே போடப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் ட்ரம்ப் ஈரானினுடைய அணு ஆயுத நிலைகள், அணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிலையங்கள், அணு ஆயுத தயாரிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் மீது இஸ்ரேல் நிகழ்த்தவிருக்கும் தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் அப்படியான தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் ஜோ பைடன் காலத்தில் அதற்கு மறுப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டால் ஒருவேளை ஈரான் அணு ஆயுத நிலைகள் இலக்கு வைக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணம் காரணமாக ஈரான் மிகப்பெரிய அளவிலான போர் ஏற்கனவே ஈரான் காலாட்படை அவர்களுடைய மிகப்பெரிய பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடற்படை விமானப்படையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். தற்போது 1003 1403 என்று சொல்லக்கூடிய புதிய எக்டாடர் என்ற போர் பயிற்சியில் அதிநவீன ரேடார் அமைப்புகள் வான் பாதுகாப்பு சாதனங்களை காட்சிப்படுத்தியிருப்பதுடன் அவர்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி மையங்களை சுற்றி அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றன. ஈரானின் அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் ஈரானின் அணு ஆயுத ஆலைகளை சுற்றி அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா இஸ்ரேல் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் அதற்கு தயார் நிலையில் இருப்பதை ஈரான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல ஒருவேளை அதையும் மீறி ஈரானினுடைய அணு ஆயுத சொத்துக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க இராணுவ நிலைகளும் எங்களுடைய தாக்குதல் வீச்சுக்குள் இருப்பதாகவும் நிச்சயமாக அமெரிக்க இராணுவ நிலைகள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அமெரிக்காவை நோக்கி விடுத்திருக்கின்றது ஈரான். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஒருவேளை அந்த தவறை இழைத்தால் இஸ்ரேல் டெல்லாவை உட்பட அனைத்து நகரங்களும் பற்றி எரியும் என்றும் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை ஈரானால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைய தினம் கடந்த வாரத்தில் நாங்கள் அகிலம் சேனலில் எங்களுடைய சகோதர சேனலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். ஆயிரக்கணக்கான அதிநவீன ட்ரோன்களை, மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்கள், அதிக தூரம் சென்று துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடியவை, அதிக அளவிலான வெடிமருந்துகளை சுமந்து துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன் படை ஒன்றை ஈரான் உருவாக்க இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் அவ்வாறு உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருந்தோம். ஆனால் இன்று ஈரானிய புரட்சிகர காவலர் படை IRGC ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆயிரக்கணக்கான மூலோபாய ட்ரோன்களும் இராணுவத்தில் இணைத்திருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக கடற்படைக்கு அதிக அளவிலான ட்ரோன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. உளவு மற்றும் எல்லை கண்காணிப்பு வரம்பை அதிகரிப்பது மட்டுமல்ல, கடற்படையின் சக்தியை, அழிவு சக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த ட்ரோன்கள் அமைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் ஈரான் அமெரிக்கா, ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு மோதல் அதிகரித்தால் இந்த பாரசீக வளைகுடா, மத்திய தரைக்கடல் மிக முக்கியமான ஒரு போர் களமாக மாறும். குறிப்பாக கடற்படையினுடைய பலம் இந்த போரில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தீர்மானிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்துமில்லை. அமெரிக்கா ஏற்கனவே வலிமையான கடற்படையை கொண்டு ஒரு நாடாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் தான் கடற்படை பயன்பாட்டிற்கெனவும் இந்த 1000 ட்ரோன்களில் சிறப்பு ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல இந்த ட்ரோன்கள் ஏற்கனவே ஈரானின் தயாரிப்பான காமிக்ஸ் ட்ரோன்கள், சாகித் ட்ரோன்கள் போன்ற தற்கொலை ட்ரோன்களை விட மிக துல்லியமான தாக்குதிறன் ட்ரோன்கள் என்பதையும் ஈரான் தெரிவித்திருப்பதுடன் படையில் சேர்க்கப்படலாம் என்று அறிவித்திருந்தவர்கள் இன்று படையில் சேர்க்கப்பட்டு விட்டது, அந்த ட்ரோன்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஈரான் குறித்து பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை, எச்சரிக்கைகளை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிர்கொள்ளும் விதமாக பல தயார்படுத்தல்களை, முன்னாய்த்தங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஈரான் பாலஸ்தீனர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை ஊடாக காசாவில் ஒப்பந்தத்தை கொண்டு வரப் போகின்றாரா, அல்லது ஈரான் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஏதாவது
இராணுவ தாக்குதல், இஸ்ரேலின் தாக்குதலுடன் இணைந்து அவர்களை பலப்படுத்தப் போகின்றாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதனை பொறுத்தே உலக அரசியலில் ஈரானுடைய நகர்வு, அமெரிக்காவினுடைய நகர்வு இருக்கப் போகின்றது என்பதை நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இவைதான் இன்று வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் ஊடக குழுமத்துடன் இணைந்திருங்கள். அது அகிலம் சேனலாக இருக்கலாம், அகிலம் மீடியாவாக இருக்கலாம், அகிலம் நியூஸாக இருக்கலாம். அனைத்து அகிலம் குடும்பத்தினுடைய சேனல்களுடன் இணைந்திருப்பதனூடாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இந்த புதிய சேனலுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பேராதரவுக்கும் பேரன்புக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.